ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் நான் என்டிடிவி ப்ராஃபிட் அண்ட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோவில் கவர் பண்ண போகிறோன்னா, டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் தென் சில ஸ்டாக்ஸோட இண்டஸ்ட்ரியல் பிஇலேருந்து கம்மியாக இருக்குது, அவங்களோட பிஇ வேல்யூ கம்மியாக இருக்குது. அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பிஇ ஆவரேஜ் வேல்யூலேருந்து பிஇ வேல்யூ கம்மியாக இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் எவ்வளோ இறங்கியிருக்கு, என்ன ரீசன், அது எப்போ வாங்கலாம், ஸோ அதெல்லாமும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் 40லேருந்து 65% வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே இண்டஸ்ட்ரியல் பிஇயோட பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜெய் கார்ப்பரேஷன் ப்ரைஸ் சேஞ்ச் எவ்வளோ ஆகிருக்குன்னா 67% சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ அப்படின்னா லாஸ்ட்டு 12 மந்த்ஸோட பிஇ 28.84. அதே இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ 42.04. ஸோ இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇக்கு கீழே தான் இருக்குது. ஸோ சீப்பர் தென் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇன்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇயோட ரொம்ப சீப்பராக தான் இருக்குது அவங்களோட 12 மந்த்ஸ் பிஇ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் 45% ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இயரில். 12 மந்த்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 11.93. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ 34.23. இதுவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇயோட கீழே தான் இருக்குது, சீப்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ரெட் டேப் 43% ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ 40.27. அதே இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ பார்த்திங்கன்னா 22.38. இதுவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇயோட கம்மியாக தான் இருக்குது 12 மந்த்ஸ் பிஇ. நெக்ஸ்ட் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் 42% சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இயரில். ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ 31.55. அதே இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ் பிஇ 54.04. இதுவும் சீப்பர் தென் இண்டஸ்ட்ரி பிஇயோட சீப்பராக தான் இருக்குது, ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ. நெக்ஸ்ட் ஒன் டீம் லீஸ் சர்வீசஸ் 40% இந்த இயர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ 25.64. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ 56.06. இதுவும் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇயோட சீப்பராக தான் இருக்குது 12 மந்த்ஸ் பிஇ. நெக்ஸ்ட்டு பைசாலோ டிஜிட்டல் 39% இந்த இயர் சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ 13.46. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ 29.52. ஸோ இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே சீப்பர் தென் இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ் பிஇயாக தான் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டிடிஎம்பிஇ அதாவது ட்ரையலிங் 12 மந்த்ஸ் பிஇ வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆவரேஜ் பிஇ கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் ரொம்ப சீப்பராக இருக்குது. அதோட பியர்ஸ் அதாவது அதோட காம்படிட்டிவ்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ சொன்ன ஸ்டாக்ஸோட பிஇ வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டாக் அதாவது அண்டர் வேல்யூடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன செக் பண்ணணும்? இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇயோட கம்மியாக இருக்குது, ஸ்டாக்ஸ் அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்? ஸோ க்ரோத்து கம்மியாக இருக்கா, ப்ராஃபிட் எடுக்கலையா, இல்லை டெப்ட் அதிகமாக இருக்கா, பிஸ்னஸ் வந்து வீக்காக இருக்கா, ஏர்னிங்ஸ் வந்து அவங்க கம்மியாக கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். அதே சமயத்தில் இதெல்லாம் நெகட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடும் நம்ம பார்க்கணும். அதாவது கம்பெனியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, க்ரோத்து நல்லா இருந்தும், ப்ராஃபிட்ஸ் நல்லா இருந்தும், டெப்ட் கம்மியாக இருந்தும், வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அண்ட் தென் ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணணும். பாசிட்டிவ் சைடும் செக் பண்ணணும், நெகட்டிவ் சைடும் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் எப்படி கொடுக்குறாங்க, ஃபினான்ஷியல் வைஸ் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இவங்களை பற்றி ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் வருதா. ஸோ இவங்க வந்து ஃபாலிங்காக இருக்காங்க, பிஸ்னஸ் வீக்காக இருக்குது, ஹை டெப்ட் இருக்குது, ஸோ ஹை ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை நம்ம வாங்கவே தேவையில்லை. பட் கம்பெனி ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது, டெப்ட்டு இல்லவே இல்லை, நல்லா ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, பட் அதை பற்றி எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வரலைன்னா கூட மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் ஏறாது, ஷேர் ப்ரைஸ். ஸோ அப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா அப்போ ப்ரைஸ் ட்ரிகர் ஆகி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம அந்த இடத்துல பை பண்ணணும்.
ஸோ இதனால தான் நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பிலோ இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பிஇ இருக்குன்னு பார்த்து எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 93% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 38.33 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 17.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 315.77 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 140.51 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 42.9%லேருந்து 44.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவராலாக லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டாடா மோட்டார்ஸோட ரிசல்ட்டை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கேட்டகரி வைஸ் செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம். Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட் அண்ட் இயர் ஆன் இயர் எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்குன்றதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். கன்சாலிடேட்டட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1,04,407 crore கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது, அதாவது போன வருஷம் Q1 கம்பேர் பண்ணும்போது 2.5% ரெவன்யூ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எபிடா 9,700 crore கொடுத்துருக்காங்க. 35.8% டவுன் ஆகிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. எபிடா மார்ஜினும் 4,500 crore கொடுத்துருக்காங்க. 370 BPS பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த நெட் ப்ராஃபிட் 3,924 crore கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 63% டவுனில் தான் டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஒரு வர்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆரோட ரெவன்யூ யூரோப் இதில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண்ணில் 6.6 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் வைஸ் 9.2% டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 9.3%, 650 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4%, அதாவது 490 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் அவ்வளோவா இல்லை, டவுனில் தான் இருக்குது. அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரெவென்யூ 4.7% டவுன் ஆகிருக்கு. 17,009 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 12.2%, ஸோ 60 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப் ஆகிருக்கு. எபிட் மார்ஜினும் 9.7%, 80 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 10,877 crore கொடுத்துருக்காங்க. 8.2% ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் டவுன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 4%, 180 பேசிஸ் பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. எபிட் மார்ஜின் -2.8% கொடுத்துருக்காங்க. 310 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இவங்களோட செக்மெண்ட் வைஸ் சேல்ஸும் நல்லா இல்லை. அதே சமயத்தில் ஓவரால் ரிசல்ட்டும் இவங்க நல்லா கொடுக்கல டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த பிக் ட்ரிப் ஏற்பட என்ன காரணம்? ஸோ ஏன் இவ்வளோ ட்ராப் ஆகிருக்கு? ஸோ ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. டிமாண்டும் அதுக்கு கம்மியாக தான் இருக்குது. எஸ்பெஷலி சைனாவில் பார்த்தீங்கன்னா ஸோ வீக்கராக இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. எஸ்பெஷலி சைனாவில் தான் அவங்களோட சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் ரொம்ப ஹையாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கம்பேரிசன் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் ஒர்ஸ்ட்டு தான். ரா மெட்டீரியல் காஸ்ட்டு, வேஜ் ஹைக்ஸு, மார்க்கெட்டிங் காஸ்ட்டு எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதும் இதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இந்தியா பேசஞ்சர் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிளில் மட்டும் டிமாண்ட் க்ரோத் ரொம்ப ஸ்லோவராக இருக்குது. ஓவர்சீஸ் மார்க்கெட்லேயும் சேல்ஸும் வீக்கராக இருக்குது. அண்ட் தென் கரன்சி இஷ்யூஸ் காரணமாக எல்லாமே டவுன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாடா மோட்டார்ஸோட ஓவரால் சேல்ஸ். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் நெட் ப்ராஃபிட் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 291.48 crore-லேருந்து 354.17 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ ஆனால் கம்மியாகிருக்கு. 13.1% கம்மியாகிருக்கு. எபிடா 4% கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 488.99 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 33.7%லேருந்து 37.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு டாடா மோட்டார்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு மெயினாக பார்க்கணும். ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் ரொம்ப இறங்கிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த ரிசல்ட்னால மேலும் இறங்குமா, ஸோ என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.